வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பியன். என் கூட இன்னைக்கு கேம் வீக் 25 ஓட ரிவ்யூ ப்ளஸ் 26 ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம் வித் த ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் டூன் அஜய். வெல்கம் பேக் அஜய். ஆஃப்டர் ஒரு பிஸி ட்ரிப், வெல்கம் பேக் டு தி ஷோ. Thank you so much, Machi. So, Yeah. always a pleasure being on this show. Always a pleasure to have you. So, அப்படியே போயிடும். We'll jump into the fixtures, review fixtures. ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அண்ட் உங்கள் டீமோட ஃபிக்சரில் தான் ஆரம்பிக்க போகிறாஜ். இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. 4-0 லாஸ் டு மேன் சிட்டி. கொஞ்சம் டிஸ்ஜாயிண்டடாக இருந்தீங்க. எஸ்பெஷலி என்ன சொல்கிறது, கேரபோ கப்பில் ஆர்சனலில் எம்ஃபேட்டிக் விக்ட்ரி, லைக் ஹோம் அண்ட் அவே. ஓகே, பயங்கரமா ஆடினீங்க. அண்ட் ஓரளவு ஃபார்ம் டீசெண்டாக தான் இருந்தது நியூ காசலுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ வுட் எக்ஸ்பெக்டட் ஓகே மேபி ஒரு 1 கோலில் தோத்துருந்தா ஓகே. ஒரு 4-0 என்ன சொல்றது, ஒரு 4-0 என்ன சொல்றது, கொஞ்சம் உப்பிங் மாதிரி இருந்தது. இட் வாஸ் லைக் அன் ஆஸ் உப்பிங் மாதிரி இருந்தது. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ டாக் மீ த்ரூ தட் அஜய். Yeah, at least I turned up today. My team didn't. அதுதான் பெரிய டிஃபரன்ஸ் தான். ஸோ ஐ திங்க் டு பி ஆனஸ்ட், நாங்கள் இந்த மாதிரி பெரிய கேம்ஸ்குள்ளே போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes பார்த்தோன்னா we literally not give them any time to breathe. So that will set the tempo for the entire game. ரைட், நாங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே சாவடிச்சிடுவோம் அந்த டீமை. இந்த கேமில் அவங்க இந்த டபுள் பிவட் வச்சு ஆடினாங்க, நிக்கோ கொன்சாலஸ் அண்ட் குண்டோகன். ஸோ அவங்களால ஈஸியாக they were able to play through our press in the first 5 minutes. ஸோ அப்போவே நீ பார்த்தேன்னா வச்சுக்கோங்க, we were losing all the 50-50s. அப்போயே ஒரு பிளேயர்ஸ்க்கெல்லாம் என்னடா இவங்க சுற்றி ஆடுறாங்களே, அப்படியே அப்போவே ஒரு ஸ்லைட்டாக ஓவர்வெல்ம் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க, ஐ திங்க் டு பி ஹானஸ்ட், எங்களோட பிளேலாம் விட்டுடு, சிட்டி பிளேட் அமேசிங்லி வெல் தட் டே. ரைட், மார்முஷ் ஹேட்ரிக் வர. ஆமாம். I think so. Another thing that was different from the game that you talked about, Hemant, is நீ பார்த்தனா நாங்கள் ஆர்சனல் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் பேட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா ஒரு பரவாயில்ல சொல்லலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப சிமிலராக இருக்கு. ரைட், கொஞ்சம் ஐ திங்க் ஆர்டெட்டாவோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா he over coaches his players. ரைட், அந்த ஒரு டிகிரி ஆஃப் அன்பிரெடிக்டபிலிட்டியே இல்லை. ரைட், நீ அன்னைக்கு நீ சிட்டியை பார்த்துருந்தேன்னா அந்த ஃபார்வர்ட் 4 they were all over the pitch. நீ யார் எங்கே இருக்காங்கன்னு அட் அ டைம் ஒன்னால கெஸ்ஸே பண்ண முடியல. அண்ட் மார்முஷ் மாதிரி ஒரு டைரக்டான ஒரு பிளேயர் எனக்கு he reminds me of இந்த கோட்ஸே மாதிரி ஒரு பிளேயர். ரைட், மாரியோ கோட்ஸே மாதிரி, someone who cuts in, who's comfortable with both feet. ரைட், பொசிஷனலாக அவனை ஒரு இடத்துல லாக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நான் ஷூட் பண்ண அச்சா டமால் தான் கோல் அடிப்பானுங்க. எனக்கு நல்லா தெரியுது. அவனை என்ன சொல்றது, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப டைரக்டா ஆடினாங்க, ரொம்ப டைனமிக்கா ஆடினாங்க சிட்டி. அன்லைக் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் இவன் மாதிரி இருந்தது, அவன் பேர் என்ன, பெப்போட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் மாதிரி இருந்தது. டைரக்டா அந்த சானே ஸ்டர்லிங்கை வச்சு டைரக்டா ஆடினாங்கல்ல. ரைட், அந்த மாதிரி ஒரு கேம் இருந்தது. அண்ட் ஐ திங்க் நாங்கள் மேன் டு மேன் ஆடினோம், உங்கள் கூட ஆடின மாதிரி அதான் ஆடினோம். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, they played over the defenders. Instead of Haaland attacking it, Haaland occupied 2 center backs and then Marmush ran behind. So ரொம்ப chaotic-ஆக லைக் நல்லா ஆடினாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் அந்த ரிசல்ட் was probably flattering, but by the time we woke up they were already 4-0 up. So I think அதுக்குள்ள என்ன ஸ்கோர் லைன் இருந்ததோ அதான் ஸ்கோர் லைன். ஸோ ஐ திங்க் deserved winners சிட்டி. ஓகே, சிட்டியோட அடுத்த ஆப்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் அட் எட்டிஹாட். பட் அந்த கேம் போகிறதுக்கு முன்னால இன்னைக்கு தான் ஜஸ்ட் என்ன சொல்றது 1 hour பேக் சிட்டி என்ன சொல்றது, சிட்டி காட் ஹம்பிள்ட் அட் த பர்னபவுன்னு சொல்லிக்கலாமா? எம்பாப்பேயோட இது பாத்தியா, மீம் பாத்தியா? பார்த்தேன் குவார்டியோல உட்கார வச்சானே. இல்ல, சரியான கேம் பை தி வே. கிலியன் had a fantastic game. 3 கோலுமே சூப்பர் கோல்ஸ் ஆக்சுவலா. சோ பியூட்டிஃபுல். அண்ட் பிலாங் பண்ணி ஆடின மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஒரு ப்ராப்பர் நம்பர் 9 மாதிரி ஆடிக்கிறானா. நம்பர் 9 கூட இன்னைக்கு கூட பார்த்தனா கொஞ்சம் ஒயிட் சேனல்ஸ் தான் ஸ்லைட்டா ஆடினா. பட்
கரெக்டா இன்னைக்கு தான் வந்து எல்லாரும் ஒரு ரிதம்ல ஆடினாங்க, Yep. ரைட்? ஸோ யா, ஐ திங்க் இட் வாஸ் ஒரு இட்ஸ் அ ரிசல்ட் தட் ஆல் ஆஃப் அஸ் தாட் வில் கம், பிகாஸ் ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீம் அவையில போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா ஹோம்ல நீ திருப்பி போயிட்டு அந்த லீட் ஓவர் டர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப சிட்டியா இருக்கட்டும் பேனா இருக்கட்டும், ரைட்? Correct. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் லெக்லேயே வந்து 2 கோல் கோட்டை விட்டானுங்க சிட்டி. தே குட் ஹவ் அவாய்டட் இட். ஸோ ஐ திங்க் டேமேஜ் வாஸ் டன் இன் த ஃபர்ஸ்ட் லெக்னு சொல்லிக்கலாம் டெஃபினெட்லி. ஸோ யா, சிட்டி தோத்துட்டானுங்க, 2-1 தோத்துட்டானுங்க. அண்ட் தே பிளேயிங் லிவர்பூல். அந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னால இன்னைக்கு ஒரு கேம் நடந்தது, இன்னொரு என்ன சொல்றது, ஒரு டாமினோ வந்துருக்குது. கேம் வீக் 29 சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு வந்து கேம் வீக் 29 ஆஸ்டன் வில்லா வர்சஸ் லிவர்பூல் 2-2 டிரா. லிவர்பூல் வர ஃபர்ஸ்ட் கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு ஹாஃப் டைம்குள்ள ஒரு 2 கோல் அடிச்சிட்டானுங்க. தென் லிவர்பூல் செகண்ட் ஹாஃப்ல கோல் அடிச்சுட்டு ப்ரோ ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ. டார்வின் நூனஸ் ஒரு ஓப்பன் கோல் விட்டான் ப்ரோ, நம்பவே முடியல. ஸோ ஐ திங்க் இதோட ஒருத்த பேஸ் போட்டிருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்டு கூட பண்ணியிருந்தான், saying வந்து என்னது டார்வின் நூனஸ் பிளஸ் 40 மில்லியன் ஈசாக் கொடுக்குறீங்களான்னு. டார்வின் நூனஸே வந்து ஒரு என்ன சொல்றது, பழைய தகர டப்பா அவன். 40 மில்லியன் ஈசாக், அடே அநியாயம் பண்றீங்கடா அப்படின்னு. நல்லா என்ன சொல்றது, அந்த சான்ஸ் கொஞ்சம் கம்போஷன் இருந்திருந்தா it could have been different. அதே மாதிரி 80th மினிட்ல வந்து he had a nice chance to pass it down the right. அது திருப்பி சொபஸ்லைக் தான். அவன் என்ன பண்ணுவான், வந்து இவனுக்கு இங்க போட்டிருந்தா சொபஸ்லை ஏதாவது பண்ணிருப்பான். அவன் வந்து கரெக்டா டிஃபெண்டருக்கு நடுவுல போடுறேன்னு சொல்லிட்டு வந்து அது வந்து பால் வந்து பின்னாடி போயிடும். ஸோ யா, they started dropping points. இது வந்து என்ன சொல்றது, it's so good to not have Pep in a title race la. ரெண்டு நார்மல் ஹியூமன் லைக் டீம்ஸ் ஆர் கோயிங் ஃபார் தி டைட்டில். யா, ஃபேர் தான், ஃபேர் பாயிண்ட். புரியுதா? ஏன்னா so there's a lot of unpredictability. இந்த தடவை வந்து சிட்டி ஜெயிச்சாங்கன்னு வெச்சுக்கோ லிவர்பூலோட, it opens up all kinds of doors. It definitely opens up as in அந்த நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி 95% லிவர்பூல்ன்ட்டேன், ப்ராபபிலிட்டி 5% சான்ஸ் தான். இன்ஃபேக்ட் நான் ஒரு காலத்துல 99 கூட இருந்தேன். பட் என்னன்னா தெரியல, சரி ஓகே அந்த ப்ராபபிலிட்டி லைட்டா நானே மாத்திக்கினேன். பட் சீரியஸா அது மாறும். as in இந்த வாரம் வந்து லைக் இட் வில் கிவ் ஆர்சனல் itself a boost. although எனக்கு தெரியும் லைக் இன்னும் இன்ஜுரிஸ்லாம் நிறைய இருக்கு எங்களுக்கு, we don't still have a squad. பட் தெரியல, ஒரு ஹோப் தான். we don't know what will happen. பட் அந்த கேம் பத்தி பாத்துருவோமே அஜய், மேன் சிட்டி வர்சஸ் லிவர்பூல், ஆல்வேஸ் அ கிரேட் கிளாஷ். அண்ட் இப்போதான் ரீசெண்டா 2-0 வரை தோத்தானுங்க ஆன்ஃபீல்ட்ல. அண்ட் ஐ திங்க் ஓரளவுக்கு சிட்டி பீட் தம் 2023 பிரீமியர் லீக்ல அடிச்சானுங்க எட்டிஹாட்ல 4-1. அதுதான் கடைசியா அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். தட் வாஸ் அ லாஸ்ட் விக்டரி அகேன்ஸ்ட் லிவர்பூல் ஆக்சுவலி. ஸோ ஐ மீன் இந்த சிட்டி டீம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹஸ் பின் அப் அண்ட் டவுன். கடைசி 5 கேமில் 2 கேம் ஜெயிச்சானுங்க, அது உங்க கூட ஒரு கேம் 4-0. அண்ட் அந்த லேட்டன் ஆரியன்ட்டோட ஒரு 2-1 ஜெயிச்சானுங்க. அதுவே ஒரு அப்செட்டாக இருந்திருக்கும். இன்னொரு அப்செட்டாக இருந்திருக்கும் பிளிமத் வர்சஸ் லிவர்பூல் மாதிரி. பட் யா, ஐ டோன்ட் நோ. லிவர்பூல் ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபார்ம் ஹஸ் பின் ஓகே, நாட் பேட். லாஸ்ட் 5 கேம்ஸில் 2 வின்னு 2 ட்ரா. அந்த எவர்டனோட ஃபேமஸாக குடிசனில் கடைசியான மர்சிசைட் டாபியில் டாக்காஸ்கி சரியான கோலு. அண்ட் பிளிமத் ஆகலோட தோத்தானுங்க. ஸோ ஓரளவுக்கு ஐடென்டிக்கல்னு சொல்லிக்கலாம். பட் லிவர்பூல் ஹேவ் பின் இன் லிட்டில் பிட் பெட்டர் ஃபார்ம். ஸோ ஐ திங்க் இது என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேம் வந்து இன் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் த சீசன் ஹிஸ்டரி புக்ஸ்லாம் வில் கவுண்ட் ஃபார் ஒன்லி ஸோ மச். அன்னைக்கு யார் டர்ன் அப் பண்றா அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும்ல. நீ இஃப் யூ லுக் அட் சிட்டி, ஹாலண்ட் சாட் இன் த பெஞ்ச் டுடே, ரைட்? அது வந்து அகைன் தேர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் ஹிம்மா என்னன்னு தெரியல, ரைட்? பிகாஸ் தே ஹேவ் மார்மோஸ். நிறைய பேர் ரூடிகர் ஆடுறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டாங்க, கலாய்ச்சி நிகரானுங்க ட்விட்டர்ல. But I think Marmush இருக்கிறதுனால தான் he would have said okay, risk you know, long season, you know, நிறைய competitions they have to still prove themselves, right? So நீ பார்த்தனா அந்த ஹாலண்ட் திருப்பி இருப்பான். So I think it will be a goal scoring fest. I somehow want to think City will win that game. I think, see, forget what it will mean to the title and the top 4. Yeah.
but I think City will somehow want to uh, put one over Liverpool, right? Even in a bad season, if they bet Liverpool, that will be a good story. Right? அப்படிதான் தோணுது. So I think it will be ஒரு 3-2 to City. It will be a classic ன்னு தோணுது. ஓகே நான் வந்து ஐல் சே 2-2 ப்ரோ. ஐல் சே another 2-2 ட்ரா. தெரில எனக்கு சிட்டி வந்து டோன்ட் சி கேம்ஸ் அவுட். ஸோ அதனாலே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹோப் கொடுக்க மாட்டேறானுங்க. ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு ஃபார்ம். பார்த்தீங்கன்னா நிறையா கோல்ஸும் விட்டுருக்கானுங்க. அதிசயமாக உங்களோட தான் வந்து கோல் விடல. அதுதான் எனக்கே ஷாக்கிங் இருந்தது. ஐ வாஸ் லிட்டரலி வெயிட்டிங். ஐசக்லாம் வந்து எப்படி ஆட போறான்னு வெயிட் பண்ணிருந்தேன். பட் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது எனக்கு. யா கரெக்ட். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலா வினிஷியஸோட. பட் அப்பேரண்ட்லி பாவம், ஐ மீன் ஹி ஹேட் சம் வீசா இஷ்யூஸ். ஆமே நேத்தி தான் சேர்ந்தானா ஸ்பெயினுக்கு. பிகாஸ் அவன் உஸ்பெகிஸ்தான் பாஸ்போர்ட்ல அவன். ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் சம் இஷ்யூ ஹி ஹேட். ஸோ பையன் ஐல் கிவ் ஹிம் த பெனிஃபிட் டவுட். அதுக்காக ஐ திங்க் இஸ் அ குட் பிளேயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ ஓகே, நீங்கள் வந்து யூ செட் 3-2 டு சிட்டி. ஐ செட் 2-all டு 2-all கேம் ரிசல்ட். அடுத்தது வந்து உங்கள் கேம் ஃபிக்சர். நீங்கள் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆடுறீங்க. பட் உங்கள் கேம் பார்க்கறதுக்கு மேலே ஃபாரஸ்டோட ரிசல்ட் பார்த்துரும். போன வாரம் 2-1 அட் ஃபுல்லம். ஃபுல்லம் வந்து ஒரு புரியாத டீம் ப்ரோ. சீரியஸாக எனக்கு வந்து திடீர்னு வந்து செம்மையாடுவானுங்க, திடீர்னு யுனைடோடலாம் தோப்பானுங்க, 1-0 கிரேவன் காட்டேஜில் தோப்பானுங்க. ஸோ எனக்கு புரியாத ஒரு டீமு. பட் 1-1 ஆச்சு இந்த கேமு. வுட் திருப்பி ஆன் த ஸ்கோரிங் ஷீட் அண்ட் தென் கால்வின் பாசி ஒரு கோல். அந்த கோல் பாத்தியா? இடிக்கும் சரியா? இடிச்சோடனே ஓ பால் நம்ம மேல தான் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டர்ன் டு தி லெஃப்ட் அண்ட் தென் ஹிட். டிஃப்ளெக்ஷன் வித் கோல்னு வச்சுக்கோயேன். பட் அவன் இருக்கிற ஃபார்ம்ல எனிதிங் ஹி டச்சஸ் வில் டர்ன் டு கோல் 100%. பட் ஆனா ஐ திங்க் நீ சொல்ற மாதிரி ஃபுல்லம் அந்த கேம் வந்து படுக்க போட்டு அடிச்சாங்க மச்சான். லைக் எஸ்பெஷலி இந்த ரைட்ல அடாமா ட்ரோயரே வெர்சஸ் நிக்கோ வில்லியம்ஸ். அவனுக்கு தான் அடாமா ட்ரோயரோட ஃபுல் ரெப்பர்ட்டுவார் அவன் என்ன கொண்டு வரான் அப்படின்றது வந்து தெரிய வந்தது. ரைட் லெஃப்ட்ல எல்லாம் கிராஸ் அடிச்சுன்னுக்குறான்டா அவன். நம்பவே முடியலடா. நீ வந்து உனக்கு என் ப்ராடக்டே இல்லாத ஒரு ஆள் இவன். எங்க இருந்தா கிராஸ் அடிச்சுன்னுக்குறான். சூப்பரா டைரக்டா அண்ணா. ரொம்ப என்ன சொல்றது, இவங்களை வந்து ஐ திங்க் எஸ்பெஷலி நிக்கோ வில்லியம்ஸ்க்கு வந்து நல்லா நைட் மேட்ச் கொடுத்தான். ஓட்டான். ஆமா, அவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலா ஓரளவுக்கு அவனும் சரி, நிக்கோ வில்லியம்ஸும் சரி, அந்த சைட்ல ஐனாவும் சரி, ரைட், ஆர் whenever மொரேனோ comes in அவனும் சரி, அவங்க வந்து நல்லா டிஃபெண்ட் பண்றாங்க. ரைட், 1-on-1. இவங்க என்ன பண்ணாங்க அந்த கேம்ல வந்து 3 பேர் அந்த பேக் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். முரேலோ, மிலங்கோவிச், அதுக்கப்புறம் மொராட்டோவோ அந்த மாதிரி ஒருத்தன். ரைட், நம்பர் 4. ஸோ அவங்க 3 பேர் அந்த பேக் ஆடினாங்க. ரைட், இவங்க கரெக்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் டு திங்க் ஃபுல்லம் மாதிரி ஒரு டீம் ஹெட்டர் ஸ்கோர் பண்ணி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அடிச்சாங்கன்றது ஒரு பெரிய, ஐ திங்க் இந்த சீசனோட ஸ்டோரியில் அது வந்து ஒரு அபரேஷன். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் will probably be one of the highest ranked teams for headers one. Yeah. And defensively they have been good also oralukku in the season. Correct. So yeah, I think ஒரு கார்னர்ல கன்சீட், ஒரு என்ன சொல்றது, செட் பீஸ்ல கன்சீட் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும் அந்த பாசியோட கோல். ரைட், இட் இஸ் ஜஸ்ட் an error that they considered. But yeah, off day for off day exactly. Yeah, that's what I think, off day. So அதே ஆஃப் டே தான் கண்டினியூ ஆகுமா அஜய்? சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல நியூ காசல் ஹோஸ்டிங் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். வெரி குட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த சீசன். ஆஸ் யூ நோ, 3rd இருக்கிறாங்க, நீங்கள் 7th இருக்கீங்க. பட் பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஒன்லி 6 points பிஹைண்ட். ஸோ இந்த கேம்லாம் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 points ஈஸியாக கேட்சப் பண்ணிடலாம். ஸோ அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டூபிள். ஐ திங்க் அட் ஹோம் நீங்கள் வந்து நடுவில் ஒரு ஃப்ரீக் ரிசல்ட் இருந்தது, பர்ன்மத்தோட ஒரு கேம் தோத்தீங்க. கரெக்ட், ஃபுல்லம் மறந்துட்டேன். அட்லீஸ்ட் பர்ன்மவுத் கேம் வந்து நாங்கள் ரொம்ப போராடினோம். அவங்க வந்து அதே சிட்டியோட மாதிரியே தான் டைரக்டா யாராவது டைரக்டா டைனமிக்கா ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் தேர் இஸ் a lot of interchanging of positions, interplay பயங்கரமா இருந்ததுனால அன்பிரடிக்டபிளா இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறோம். எஸ்பெஷலி 2 ஏஜிங் சென்டர் பேக்ஸை வச்சுட்டு அவங்க வந்து நல்லா ஓட விடுறாங்க எங்களை. ரைட், பர்னோ சரி, ஷாரும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மாட்டிக்கிறோம்.
ஃபுல்லமாக அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த இந்த வீக்கெண்ட் கேம் என்னன்னா வந்து வுட் வந்து ஒரு ஹேட்ரிக் அடிச்சான் எங்களுக்கு எகேன்ஸ்டா. இதே ஃபிக்சர் போன வருஷம். லெஃப்ட் ரைட்டு ரொனால்டோ மாதிரி ஒரு என்ன மொட்டை ரொனால்டோ பெர்ஃபெக்ட் மாதிரி. ஹேட்ரிக்கா? ஆமா, மொட்டை ரொனால்டோ மாதிரி ஒரு கோல் அடிச்சான். ரெண்டு பேரை உட்கார வச்சுட்டு பாலை சிப்லாம் பண்ணான். ரைட். ஸோ கரெக்ட். அந்த மாதிரி ஏதாவது ஆடிட்டான்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு ப்ரோ. இது வந்து சான்ஸ் கூட இல்ல. இப்போ வுட்டோட he scored 18 பிரீமியர் லீக் கோல்ஸ். இதெல்லாம் வந்து you have to respect that stat actually at this point. You can't call it a fluke or anything. You have to put respect on his name. 100%. ஸோ அண்ட் த திங் இஸ் அவன் வந்து எல்லா மாதிரி கோல்ஸும் அடிக்கிறான். அண்ட் அவங்க டீமோட பிளேயே பார்த்தோன்னா வுட்டுக்கு இந்த பாக்ஸ்ல ஒரு 4 சான்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஃபுல்லம் வந்து அவன் லீக்லேருந்து என்ன சாம்பியன்ஷிப்லேருந்து திருப்பி ப்ரமோட் ஆகி வெளில வரும்போது மிட்ரோவிச்சுக்கு ஒரு சீசன் இருந்தது தெரியுமா? யா. I think he beat the record in the championshipல மிட்ரோ. ஆமா, யா. அந்த மாதிரி they are playing. நீ என்ன பண்ணாலும் சரி, ஒரு பால் ஒரு கிராஸ் டு குட், அவன் ஏதாவது பண்ணி கோல் அடிச்சிடுவான் அப்படின்ற ஒரு இதுல தான் ஆடுறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த 4-0 will wake us up properly. ஏன்னா நீ பார்த்தனா போன தடவை நாங்கள் கரபா கப் ஃபைனலில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ஒரு 4 கேம் ரொம்ப மோசமாக ஆடணும். ரைட். அதுக்கப்புறம் தத்தி தடுமாறி தான் நாங்கள் வந்து சாம்பியன்ஸ் லீக்கு குவாலிஃபை ஆனோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ரைட். அதே மாதிரி இந்த வருஷம் ஆகக்கூடாது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த 4-0 வின் லாஸ் அட் சிட்டி எங்களை வந்து நல்லா உலுக்கி கொண்டு வரோம்னு தோணுது. ஸோ ஐ திங்க் we will win 2-1. Wood will score, but I think we will score 2 to win that. Okay. I think same தான் அஜய். நானும் வந்து I'm gonna say 2-1 தான். Because I think Newcastle, like you said, அந்த பயங்கரமான ஒரு வேக் அப் காலாக இருந்திருக்கும் அந்த 4-0 வின். அண்ட் இந்த மாதிரி ஹோமில் வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது பாயிண்ட்ஸு. ஸோ ஆல்ரெடி இந்த லாஸ்ட் 5 கேம்ஸில் 2 கேம் விட்டீங்க ஹோமில். ஸோ ஐ திங்க் ஐ வில் சே த சேம் 2-1 to Newcastle. I think you guys will win it. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தென் அடுத்த கேம் வந்து இப்போ தான் ஃபுல்லம் பற்றி பேசணும். ஃபுல்லமோட ஃபிக்ஸ்சர் பார்ப்போம். பேலஸ் ஆடினானுங்க. பட் பேலஸ் குயிக்காக போன வாரம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். பேலஸ் வந்து போன வாரம் 1-2 தோத்துருக்கானுங்க டு எவர்டன். டேவிட் மாய்ஸ் ப்ரோ ஏதோ மேஜிக் பண்ணுகிறான் ப்ரோ. 14 பொசிஷன்ல வந்துட்டானுங்க. தேவ் கான் அபவ் மான்செஸ்டர் யுனைடெட் ஆக்சுவலா இப்போ டேவிட் மாய்ஸோட எவர்டன். கரெக்ட். இல்ல அது கரெக்ட் தான். பட் எப்பயுமே வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டோரி ஹஸ் நெவர் பீன் குட் இன் ஃபுட்பால்ல. இந்த ரிட்டர்ன் ஸ்டோரி கொஞ்சம் பரவாயில்லையாம இருக்குது. ஆமா, ஆக்சுவலா நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் எதுவும் பண்ணலடா. ஷான் டைஷ் பண்ணது ரொம்பலாம் டிராஸ்டிக்கா டிஃபரன்ஸ் இல்லை. பட் த பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் வித் கான்ஃபிடன்ஸ். பெட்டோவா இருக்கட்டும், ரைட். இப்போ அல்காரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணா அவனும் நல்லா ஆடுறான். ரைட். அவங்க டிஃபென்ஸ் இஸ் நாட் மேக்கிங் ஆஸ் மெனி மிஸ்டேக்ஸ். ரைட். அண்ட் அகெயின் பேர் என்ன டொக்கோரே, அவன் பேர் என்ன இட்ரிஸை கானாகாய், அந்த மாதிரி ஆளுங்க, கார்னர், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து 90 மினிட்ஸ் ஓடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி தே வில் பிளே மோர் எக்ஸ்பான்சிவ். கரெக்ட். அண்ட் இவனால அவங்க கிட்ட இருந்து he is able to get that cue. ஸோ அதனால தான் ஐ திங்க் த ரிசல்ட்ஸ் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். பட் அந்த கேம் பார்த்தோன்னா நிறைய சான்சஸ் வந்தது கிறிஸ்டல் பேலஸ்க்கு. எஸ், போஸ்ட்ல அடிச்சாங்க, ஆஃப் சைடு, திருப்பி ஒரு மேலே இருந்தது, ஒரு கேஆட்டிக்கா இருந்தது கேம். செல்லஸ் பார்க்ல வர ஒரு வின் எடுத்துட்டான் நம்பாலு. And you know what is the best part? He's above his ex team வர. வெஸ்ட் ஹாம் விட மேல இருக்கறான் டேபிள்ல. ஆமா, ரெண்டு எக்ஸ் டீமோட. எக்ஸாக்ட்லி. ஸோ டபுள் வேமி நம்பாலுக்கு. ஆமா ஆமா. பட் ஐ திங்க் இந்த இது பார்த்தனா, அந்த கேம் பார்த்தனா வந்து பிக்ஃபோர்ட் ஆல்சோ ஹேட் a great game. He only kept them in the game. அதுக்கப்புறம் பார்த்தனா கடைசி நீ அந்த த்ரோ இன் பாத்தியா? இல்ல நான் பார்க்கல. பெட்டோட கோலுக்கு நீ அந்த கோல் பார்த்துருந்தேன்னா இவன் தான் நினைக்கிறேன், அது பெண்ண மிச்சல் தான் நினைக்கிறேன். ரைட். லெஃப்ட் பேக்லேருந்து ஹி வில் த்ரோ. ரைட். த்ரோ பண்ணால் வந்து இட் வில் ஃபால் பிட்வீன் லக்ரா அண்ட் யார் இருந்த ஹைட்டில் லர்மான்னு நினைக்கிறேன். ரைட். அவங்க 2 பேருக்கு லர்மா இல்லையே, வேற யாருக்கோ. ரைட். 2 பேருக்கு நடுவில் வந்து த்ரோயினை போட்டு அது ஆக்சுவலாக வந்து அது ப்ரீ அசிஸ்ட். ஓ ஓகே. அல்கரஸ் வந்து என்னடா டேய் ஏன்டா ஏங்க தூக்கி போட்ட அப்படின்னு 1-on-1 சிச்சுவேஷனா இருக்கும், or 2-on-1.
right? கரெக்டா பெட்டோக்கு ஸ்கொயர் பண்ணுவோம், பெட்டோ will score. But yeah, I think that error was chaotic. காஸ்ட்லியா இருந்ததா? ஆமா ஆமா. ஓகே. ஸோ யா அந்த கேம் அந்த 1-2 லாஸாக முடிஞ்சது பேலஸ்க்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி சான்சஸ் நிறைய இருந்து கூட. பட் இந்த வாரம் ஃபுல்லம் அகேன்ஸ்ட் பேலஸ், ஆக்சுவலாக ஃபுல்லம் ஆர் பிளேயிங் பேலஸ் அட் கிரேவன் காட்டேஜ். நான் தான் சொன்னேனே, எனக்கு ஃபுல்லம் வந்து எனக்கு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணுன்னே தெரியாது. பட் ஹேவிங் செட் தட் லாஸ்ட் 5 கேம்ஸில் ஃபுல்லமோட ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஒரே ஒரு லாஸ் தான், அந்த 1-0 லாஸ் டு மேன் யுனைடெட். அந்த 1-0 லாஸ் தான். பேலஸ் பார்த்தீங்கன்னா கூட குட் ஃபார்ம் ஆக்சுவலி. ஆனால் ரெண்டு லாஸ்மே வந்து ஹோமில். 1-2 பிரென்ஃபோர்ட் தோத்தானுங்க, 1-2 எவர்டன் தோத்தானுங்க. ஐ திங்க் அந்த பிரென்ஃபோர்ட் கேமில் கூட தே ஹேட் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஆடினாங்க அந்த பிரென்ஃபோர்ட் கேமில் கூட. இட் வாஸ் வெரி ஈவன். பட் ஐ திங்க் ட்ரா வுட் ஹவ் பீன் அ ஃபேர் ரிசல்ட். பட் கடைசியில் தோத்துட்டானுங்க. ஐ திங்க் லாஸ்ட் 10 minutesல தான் தோத்தானுங்க. ஆமாம், கெவின் ஷாடே கோல். பட் இந்த கேம் எனக்கு தெரியல அஜய். ஃபுல்லம் ஹேஸ் டு வின்னு தான் எனக்கு தோணுது. பட் ஜெயிப்பாங்களான்னு தான் தெரியல. நான் வந்து குயிக்காக வந்து என்ன சொல்கிறேன், நான் ஒரு 2-1 சொல்லிடுறேன் ஃபுல்லம்க்கு திருப்பி. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். So I want to say Fulham has to win. இந்த has to சொல்றேன்னா, இவங்க வந்து யூரோப் குவாலிஃபை ஆகணும்னா இந்த மாதிரி கேம்ஸ் தான் they will have to put away. I think 100% வெஸ்ட் ஹாம் கூட தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு மொக்கையா தான் ஏதோ தோத்தாங்க அவங்க. தோத்துருப்பானுங்க, கண்டிப்பா தோத்துருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்டே பண்ணியிருக்க முடியாத கேம், ஜெயிக்க வேண்டிய கேம்லாம் ஜெயிச்சிருக்கவே மாட்டானுங்க ஃபுல்லம். அந்த மாதிரி தான் ஆடி இருக்கானுங்க. So yeah, 3-2 to West Ham. Yes, sorry to cut you off, but yeah, 3-2 to West Ham தோத்தானுங்க லண்டன் ஸ்டேடியம். அந்த கேம் பார்த்தனா அதான் பாட்டரோட one of his first games or whatever. கரெக்ட்டா வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சை சொலையா விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி. பட் ஆனால் ஐ திங்க் இந்த கேம்ல நல்லா ஆடினாங்க. ஸோ ஐ வாண்ட் டு சே தே ஹாவ் அ குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங். பட் I'm not too confident. So let's see. I think I'll probably say 1-1 draw. Okay. Yeah, definitely on the cards 1-1 draw. But நான் வந்து இது அந்த யூரோப்பியன் சார்ஜுக்காக தான் ஐம் சேயிங் இந்த மாதிரிலாம் கேம்லாம் ஜெயிக்கணும் மார்க்கோ சில்வா. ஸோ 2-1. லெட்ஸ் see what happens. அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு கிங் பவர் ஸ்டேடியம் போவோம். கேம் நடந்தது 2-0 வின் டு ஆர்சனல். யாராவது ஆர்சனல் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா வட லண்டனில் வந்து ஃபுல் அந்த கேம் பற்றி ரிவ்யூ இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். 2-0 வின் அட் லெஸ்டர். ஒரு கடியான கேமாக இருந்தது அஜய் எனக்குலாம் பார்க்கும்போது இந்த கேமு. என்னடா டே, ஒரு ரஹீம் ஸ்டர்லிங் வந்து 30 வயசு தான்டா ஆகுது உனக்கு, 35, 36, 37 கூட இல்லை. மாட்ரிச் கூட இன்னைக்கு நல்லா ஆடினா ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு என்ன சொல்றது, பிளேட் வெல். ஸோ ரஹீம் ஸ்டர்லிங்லாம் எனக்கு சீரியஸாக ஐ ரியலி டோன்ட் நோ, இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இஷ்யூவா இல்லைனா ஹேஸ் ஹி லாஸ்ட் இட். யூ நோ சம் பிளேயர்ஸில் இப்போ மைக்கேல் ஓவன் மாதிரி ஒரு பிளேயர்னா பார்த்தீங்கன்னா when he had that very bad injury he relied entirely on pace. When he lost that, his career was done. எனக்கு தெரியல whether he's lost a yard of paceனால இவனோட கேமே முடிஞ்சிச்சான்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல இவனை பத்தி. ஸோ ஆக்சுவலாக மாறிக்க கூடாது. நீ பார்த்தனா வச்சுப்பேன், சிட்டியில் வந்து he changed Pep changed the way he played, right? ஆனால் நீ ஸ்டர்லிங் வந்து 30-31 தான் ஆடுதுன்ற. பட் நீ பார்த்தனா ஸ்டர்லிங் started when he was 15 years. I agree. 17ல தான் ஆடுனா அந்த லிவர்பூல் சீசன். Yeah, 16-17 he started. 18 he had 3 children. That used to be the name. So நீ பார்த்தனா அந்த மாதிரி பிளேயர்ஸ், தியோ வால்காட்டா இருக்கட்டும், லெனனா இருக்கட்டும், ரைட், அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு பீக்கை ரீச் பண்ணிட்டாங்கன்னா 27-28ல அவங்க they reach their peak very fast. Yeah. And they decline also very fast. So அது ஒரு is it the peak? Ajay, this is where I have a question for you. இது வந்து பீக்கா இல்லனா is it because they have played so much football by the age of 25-26? Yeah, it could be the form latter da. Right? ஏன்னா நீ வந்து 10 வருஷம் 15 வருஷம் நீ ஆடினேன்னு வச்சுக்கோ, ப்ரொஃபஷனல் லெவலில் ஃபுட்பால் ஆடினா your knees will give away, right? அண்ட் நீ சொல்கிற மாதிரி பியூராக பேஸ டிபெண்டான ஒரு பிளேயர் அவன் பெண்ண பெப் மாதிரி ஒரு டீம்ல வந்து he was able to adapt. ஏன்னா பெப் created chances for him. He was the decoy for Aguero. So Aguero வந்து ஒரு இடத்துல புல் பண்ணிட்டு போனா he will just come and
stand in the far post and then convert a goal, right? சானே போடுவான், நீங்க நில்லு கோல் அடிப்ப. கரெக்ட், ரைட். ஆனா நீங்க ஆடுறது அப்படி கிடையாதுல்ல. where you are also expecting him to press, you are also expecting him to track back, you are And also create. expecting him to create, right, make right decisions in the right, like too much pressure on somebody who's on the decline. அப்படிதான் தோணுது. யா ஸோ நல்ல வேலை. ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு மேக் ஷிஃப்ட் ஸ்ட்ரைக்கர் உங்க பழைய ஆள் தான் மிக்கல் மெரினோ வந்தான் கேமுக்குள்ள. பட் அதுக்கு முன்னாலே வெனேரி சூப்பராக ஆடினான். 2 வாட்டி போஸ்ட்ல ஆச்சான், ஒன்று கிராஸ் பாரு, ஒன்று நியர் போஸ்ட். அவனோட கிராஸ் தான் வந்து முதல் கோலுக்கு வந்து கோல் போச்சு. அண்ட் ஐ தாட் போத் த டீனேஜர்ஸ் சூப்பராக ஆடினாங்க. மைல்ஸ் லூஸ் கெல்லியும் வந்து டிஃபென்சிவ்லி வாஸ் ரியலி குட். ஒரு செம்ம பிளாக் ஒன்று பண்ணான், இல்லைனா அது கோல் போயிருக்கும். அண்ட் 2வது கோலும் சூப்பர் ஃபினிஷ் பை மிக்கல் மெரினோ. ஒரு ஹெடரு அண்ட் ஒன் நீட் டைடி ஃபினிஷ் ஃபார் த செகண்ட் கோல். ரொம்ப கிளீனாக இருந்தது. அண்ட் யா, ஜாப் டன் ஃபார் மிக்கல் ஆர்டெட்டா அண்ட் ஆர்சனல். நீ சொல்றதுல ஒரே 2 பாயிண்ட் மாத்திரம் ஆட் பண்ணி. ஐ திங்க் கோ அஹெட். அவங்களோட டிஃபெண்டர்ஸ் வர் சோ புவர். நீ அடிச்ச 2 கோல் சொல்ற, பட் ஒக்கோலி அண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப போரா இருந்தாங்க. நம்ம தானே பேசிக்கிறோம் அவனுங்கள பத்தி. அவங்கள பத்தி ஒரு 1000 தடவை பேசணும், ரைட்? நீங்க பார்த்தனா மெரினோ வந்து he had the length of the D box to score, right? so அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய சேலஞ்ச். எப்படியாவது நல்லா ஆடி இந்த இவன் மாதிரி, அவன் பேர் என்ன, மாப்டிடி அண்ட் என்டிடி வந்தாங்க. என்டிடி தான் மாப்டிடின்ற பேர். என்டிடி வந்து ஆடினானா ரூடோட டீம் வந்து நல்லா ஆடுது. ஏன்னா வந்து நிறைய கவர் பண்றாங்க கிரவுண்டை. பட் ஆனால் இவ்வளோ ஸ்கூல் பாய் எரர்ஸ் பண்ணிட்டு நீ வந்து லீக்ல இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இல்ல, ஐ திங்க் தே ஆர் வெரி புவர் டு ஸ்டே இன் தி லீக். டிஃபென்ஸ்னாலே வந்து அவனுங்க கீழே போயிடுவாங்கன்னு தோணுது. ஆக்சுவலி தேர் நாட் பேட். ஓரளவுக்கு டாப் ஆஃப் த பிட்ச்ல பரவாயில்ல. அந்த போனநெட்டு ஒருத்தகரான் கொஞ்சம் பிளேயர்ஸ் இருக்கிறானுங்க, டீசென்டான பிளேயர்ஸ். பட் ஐ திங்க் தேர் சோ பேட் டிஃபென்சிவ்லி தட் ஐ திங்க் அதனாலே வந்து என்ன சொல்றது, தேல் கோ டவுன். 19th பொசிஷன்ல இருக்கிறானுங்க. லாஸ்ட் 5 games பார்த்தேன், என்னடா ஒரு W இருக்குது. அப்பதான் யோசிச்சேன், ஸ்பர்ஸ் ஆடினானுங்க, ஸ்பர்ஸ் ஜெயிச்சானுங்க ஒரு கேம். அதுவே ஷாக்கு. அது வர அவங்க ஹோம்ல. And the Leicester City fans are என்ன சொல்றது, are creating a protest against their owner and their what do you call it, CEO, because they think அவங்க கிளப் வந்து ரொம்ப புவரா ரன் பண்ணி they brought them to the ground அப்படின்னு. Is that warranted, Ajay? It is warranted. Okay. ரொம்ப poor decisions in terms of managerial recruitments ஆ இருக்கட்டும், or இவனை லெட் கோ பண்றது, மெரஸ்கா வந்து விட்டது, ரைட், ஸ்டீவ் கூப்பரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணது, சைனிங்ஸ் வந்து has been very poor. ஸோ வந்து அதுதான் அவங்களோட டிஸ்கண்டென்ட்மெண்ட். திருப்பி போயிட்டு திருப்பி லைக் என்ன சொல்றது, இதே பிகம் ஒரு அந்த யோயோ கிளப் நார்விச் மாதிரி ஆயிட்டு இருக்கானுங்க இப்போ. அண்ட் கன்சிடரிங் என்னன்னா, லெஸ்டர் மாதிரி ஒரு கிளப் ஒரு 3 years முன்னால தான் பிரெண்டன் ராஜர்ஸோட ஒரு டாப் 4க்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலா ஒரு 3-4 years முன்னால. ஸோ ஒரு ஃபால் ஃப்ரம் கிரேஸ்ன்னு சொல்லிக்கலாம் லிட்ரலா லெஸ்டர் சிட்டி. இது வந்து லீட்ஸுக்கே காம்படிஷன் கொடுத்துருவானுங்க போல, அந்த ஃபால் ஃப்ரம் கிரேஸ். ஏர்லி 2000s லீட்ஸ் சன்டர்லாண்ட் வெயிட்சி, ஐ திங்க் தே ஆர் ஆல்மோஸ்ட் செக்யூர்ட் தேர் ஸ்பாட் டு கம் பேக். அப்படியா, பார்ப்போம் என்ன நடக்குது. சாம்பியன்ஷிப் கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். யா, ஸோ லெஸ்டர் சிட்டி அந்த கேம் முடிஞ்சு. ஆர்சனல் குயிக்காக இந்த கேம் பார்த்துருவோம் அஜய், நம்ம 2 பேர். மக்களே, இந்த கேமோட ப்ரிவியூலாம் வந்து சேனலில் வரும் Thursday இல்லைனா Friday மார்னிங். ஸோ ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஆர்சனல் வர்சஸ் வெஸ்ட் ஹாம் யுனைடெட் அட் எமிரேட்ஸ். என்னதான் இன்ஜுரிஸ் இருந்தாலும் ஐ ஸ்டில் ஃபேவர் அஸ் டு வின் அஜய். ஐ திங்க் வி ஷுட் ஸ்டில் டூ த ஜாப். அது எப்படி இந்த ஜாப் இஸ் டன் எனக்கு கேட்காதீங்க. கோல் எங்கேருந்து வரோன்னு கூட எனக்கு தெரியாது, பட் எங்கேருந்தோ வரப்போகுது. ஸோ வி கோயிங் டு வின் 1-0 டு தி ஆர்சனல்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன் அப்படியே. ஐ வாண்ட் டு சே இட் வில் பி 2-0. ஓகே, நான் திருப்பி ஸ்கோர் பண்ணணும், ரைட்? இந்த வெஸ்ட் டீம் ரொம்ப ரொம்ப ஐ திங்க் பாட்டர் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய ஃப்ரெயில்டிஸ் இருக்கு. யா, ரைட். ஸோ yeah, I think maybe Ivan Ferguson நல்லா ஆடினான். அவன் வந்ததுக்கப்புறம் அவங்க செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா ஆடினாங்க. ஸோ அவன் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்க முடியும். ஸோ அசைட் ஃப்ரம் ஹிம் ஐ வாண்ட் டு சே ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பீங்கன்னு தோணுது எனக்கு.
கம்ஃபர்டபுளா அந்த வார்த்தைலாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வின். ஸோ அது எப்படி வருது, எங்கேருந்து வருது, மேபி கார்னர்லேருந்து வரும். கேப்ரியல் வந்து கார்னர்லேருந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. By the way, I just wanted to say, யா Nwaneri, I think நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ஏதோ ஒன் ஆஃப் த பாட்காஸ்ட்ல நம்ம பேசணும். அவன் அப்போ மினிட்ஸ் கூட இல்லை அவனுக்கு. ரைட், he is probably the best product to come out of Arsenal's academy. Right, even miles better than Saka anu thonudhu. ஏன்னா இந்த 17 இயர்ஸ்ல இவ்வளோ finished, almost near finished article we have not seen play for Arsenal for a long time. என்னோட closest reference in terms of that level of class, maybe Ashley Cole is too far in the past, but எனக்கு immediately இவ்வளோ finished-ஆ இவ்வளோ composure இந்த ஒரு 17-year-old for Arsenal, I can only think of Fabregas. Again, he was brought forward from Barcelona, but அந்த மாதிரி ஒரு aura இருக்கு அவனுக்கு. Right, Saka was, yeah, he got better when he was 18, 19, 20 progressively, but this guy is almost near perfect at the age of 17. So I think he might be the biggest star in this entire he might be the crown jewel in your entire repertoire of wealth. might be true. And அது வந்து playing style கூட இல்ல. His mannerisms, the way he carries himself also is very good. So I think he has a very good support system in தோணுது behind the scenes. நம்மளுக்கு தெரியாது obviously, but behind the scenesல வந்து they have kept him at ground level headed-ஆ இருக்கிறதுக்காக நிறைய வந்து பேர் இருப்பானுங்க. Both the kids, actually, I'm very impressed with both the kids. But yeah, Nwaneri is more of an attacking player, flair player. So and அவன் அடிக்கிற ஷாட்டுமே டார்கெட்ல தான் அடிக்கிறான். லைக் சும்மா கனாப்பனான்னு அடிக்க மாட்டேன்றான். ஸோ ஓரளவுக்கு his finishing has been good. So yeah, I mean, long may it continue. And let's see இந்த கேம்ல வந்து அவன் கோல் அடிக்கிறானான்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. On the other hand, லெஸ்டரோட ஃபிக்சர் பார்த்துருவோம் இந்த வாரம். லெஸ்டர் ஆர் பிளேயிங் பிரென்ட்ஃபோர்ட். பட் ஓகே, குயிக்காக பிரென்ட்ஃபோர்ட் பிக்சர் பார்த்துருவோம். அப்போனா பிரென்ட்ஃபோர்ட் வந்து போன வாரம் வந்து யாரோட ஆடினானுங்க? பிரென்ட்ஃபோர்ட் வெஸ்டாமோட ஆடினானுங்க. கரெக்ட், 1-0 தோத்துறானுங்க வெஸ்டாமோட. சாரி, ஜெயிச்சிட்டானுங்க வெஸ்டாமோட. பிரென்ட்ஃபோர்ட் நடுவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அஜய், நிறைய ஃபிக்சர்ஸ். ஸோ இந்த வாரம் வந்து ஐ திங்க் ஒரு ஃபேவரபிளான ஃபிக்சர் தான் திரும்ப ஃபார் பிரென்ட்ஃபோர்ட். ஒரு பேக் டு பேக் டபிள்யூஸ் எடுக்கிறதுக்கு மாதிரி நாட் பேட். ஸோ ஐ திங்க் ஐ எக்ஸ்பெக்ட் பிரென்ட்ஃபோர்ட் டு வின் இன் திஸ் கேம். ஸோ நான் வந்து I'll say 3-1 to Brentford. Only because of Leicester's defense. ஆமாம், ஐ திங்க் நானும் அதே தான் சொல்கிறேன். ரைட், டு த எக்ஸ்டென்ட் வேர் பிரென்ட்ஃபோர்ட் வந்து ரொம்ப நல்லாலாம் ஆடல வெஸ்டாமோட. ஓகே, வந்து ஐ திங்க் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன்னால தான் வந்து they almost kind of stayed in the game. Soler வந்து ஆட 1-on-1, he got pulled, tripped, அந்த மாதிரி ஒரு 50-50 மாதிரி ஒரு இது இருந்தது. ரைட், ஸோ ரொம்ப நல்லா ஆடலை, பட் they managed to secure a win away from home after a long time. Right, so from that standpoint அவங்களுக்கு கரெக்டாக அந்த பூஸ்ட் இருக்கும். நீ சொல்கிற மாதிரி இந்த லெஸ்டர் டீமோட யார் வேணா ஸ்கோர் பண்ணலாம். நீயும் நானுமே பேக், அவங்க ரெண்டு அந்த பாஸ் அண்ட் ஒக்கோலிக்கு நடுவில் நம்ம ரெண்டு பேருமே ஆடினாலுமே நம்மளுக்கு 2 சான்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஸ்கோர் பண்ற மாதிரி விளையாடுறது வேற, கண்டிப்பா 2 சான்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. And Visa is a very smart operator in the box, so I think he will capitalize. So நீ சொல்ற அதே ஸ்கோர்ல இருந்தா எனக்கும் தோணுது 3-1 to Brentford. Yes, ஸோ சேம் ஸ்கோர் லைன் தான் கொடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு பேர். அடுத்தது வந்து லெட்ஸ் டாக் அபவுட் செல்சி வந்து என்ன சொல்கிறது, நவம்பர் டிசம்பரில் டைட்டில் சேலஞ்சஸ், வேர் நாட் டைட்டில் சேலஞ்சஸ் அவனுங்களே சொல்லிருந்தானுங்க. அது வந்து ஒரு காமெடி மாதிரி பண்ணிருந்தானுங்க. பட் தேவர் ஸோ க்ளோஸ் டு லிவர்பூல் அட் தட் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து பிரைட்டனோட தோத்தானுங்க 3-0. அதே பிரைட்டனோட தான் திரும்பியும் தோத்தானுங்க FA கப்ல 2-0 தோத்தானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் FA கப்ல தோத்துட்டு அதுக்கப்புறமா பிரீமியர் லீக்ல மிட்டோமா வேற வச்சு செஞ்சான் அந்த கேம்ல. அண்ட் இவனும் நல்லா ஆடினான், மென்டே சூப்பரா ஆடினான். அந்த கோல் வந்து கண்ணில் ஒத்திக்கலாம். என்ன டச், 80 yardsல ஒருத்தன் வந்து பால போடுறான்னா
Yeah. அதுவும் நீ ரன்னிங் அவே ஒரு இன்னொரு டிஃபெண்டர் இருக்கான் அவங்க கூட, உன் மைண்ட்ல அவ்வளோ விஷயம் ஓடும். பட் எவ்வளோ கூலா குஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் டச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணி உடனே அதே மோஷன்ல வந்து சலோபாவோட பிளைண்ட் சைட்ல போட்டு அப்புறம் கோல் கீப்பரை அங்க ஆக்சுவலா சேவ் பண்ணிருக்கலாம், பட் கோல் கீப்பரை தாண்டி அடிச்சது வந்து எப்பா சரியான கோல். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தி கோல் ஆஃப் தி சீசன். கரெக்ட். ஸோ ஐ திங்க் பிரைட்டன் அகைன் நீ சொல்ற மாதிரி இந்த அப் அண்ட் டவுன் டீம், ரைட்? ஒரு 4 கேம் சூப்பரா ஆடுவாங்க, படுக்கு போட்டு அடிப்பாங்க. இன்னும் 3 நாள் வந்து ஒரு பயங்கர லோ பிளாக் ஆடுற டீம் கிட்ட வந்து கவுண்டர்ல விடுவாங்க, ரைட்? ஸோ அதுதான் பிரைட்டனோட இது. அண்ட் செல்சி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நல்ல சான்ஸ் இருந்தது, ரைட்? ஒரு பாமருக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் இருந்தது, ஸ்லைஸ் பண்ணுவான். அதே மாதிரி வந்து என்ஜோக்கு ஏதோ ஒரு சான்ஸ் வந்தது, இஃப் ஐ எம் நாட் ராங், ரைட்? அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் இல்ல செல்சி. இருக்கிற இல்ல இதுதான் ஷாக்கிங் ஆகுது, அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கிறானுங்க ஆனா ஸ்ட்ரைக்கர் இல்ல. டேய் இருக்கிறதுலே வேர்ஸ் என்ன தெரியுமா? கீப்பர் 12 கீப்பர் வச்சிருக்காங்க. தெரியும். ஆனா கீப்பர் வந்து நாங்க கீப்பர் we'll have to go and buy ஆலிசன். நாங்க maybe we will buy and keep Alisson for 2 years. டேய் எவ்வளவு கீப்பரா வாங்குங்க? 12 பேர் கீப்பரா வச்சு ஆட போறீங்க, ridiculous. So by the way செல்சி ஃபேன்ஸ் வந்து அவனுங்களும் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அதை பத்தி நீ கேள்விப்பட்டனா தெரியல. பட் செல்சி ஃபேன்ஸ் வந்து சேயிங் தட் எஸ்பெஷலி இந்த எக்பாலி ஏதோ பேசிக்கிறான் போல ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்ல ரீசெண்டா, அண்ட் he spoke like an owner பேசிக்கா. அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசிக்கிறான். ஃபேன்ஸ் didn't like it. ஸோ ஏதோ அவனுங்களும் ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்றாங்களாம். இதுல என்ன காமெடினா, ஒரு 1 month பேக்ல தான் இவனுங்க வந்து we have got our Chelsea back in பாடிந்தானுங்க. ஸோ எனக்கு புரியவே மாட்டேங்குது செல்சி பத்தி. இப்போ செல்சி வந்து என்னன்னா வந்து இந்த ரொம்ப நீங்க உனக்கே தெரியும் நான் எப்படி கூப்பிடுவேன், இந்த டாப் 6 வந்து ஐ கால் them privilege 6. அந்த privilege 6லயே ரொம்ப privileged வந்து செல்சி தான் சத்தியமா. ஐயோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 வின்ஸ் வரலன்னா அவங்க வந்து மரம் மேல ஏறிடுவாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா வந்து and they called Arsenal fans reactionary. பட் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அடுத்த தடவை டைட்டில் எப்போ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அடுத்த சீசன் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம், அப்புறம் லிவர்பூல் மாதிரி வந்து ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க. பட் இல்லடா, ப்ராப்ளம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இவனுங்ககிட்ட. they don't have that experience ல. இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு கேம் ஐ திங்க் ஈவன் மெரஸ்காக்கே கேம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப போரா இருக்கு. லைக் he is not able to see out games. they still see. I think again நான் டாப் 4 contender தான் சொல்லுவேன் அடுத்த சீசனுக்கு. I don't think I'll say again top 4 is not sure. top 4 contender as in you still have to fight your way to getting into top 4. கரெக்ட். நான் அதே தான் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிக் ட்ராப் ஆஃப். சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ்ல முடிச்சாலே அவங்க வந்து என்னடா சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்லாம் நம்ம முடிக்கிறோமா அப்படின்ற மாதிரி தான் லுக் டவுன் அப்பான் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ், ரைட்? ஸோ அதனாலே அடி வாங்குவாங்க, ரைட்? அண்ட் இந்த பிரைட்டன் கிட்ட அதே மாதிரி தான் அடி வாங்கினாங்க. அண்ட் மின்டே வந்து அவன் பேர் என்ன, உங்களோட லெஃப்ட் பேக் பேர் என்ன, இந்த ஸ்பானிஷ்க்கு குக்கரெல்லா 2 தடவை உட்கார வச்சாங்க. நல்ல எனக்கு மன ரொம்ப திருப்தி வச்சது. அவன்லாம் ஒரு எரிச்சலான கேரக்டர், அவன்லாம் பார்த்தாலே காண்டாவும் தெரியுமா சில பேர். அவன் தான் ஒருத்தன். நல்லா ஆடினாங்க. ஸோ they overloaded the entire forward line. அதை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதான் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சம்மரி ஆஃப் தட் கேம். ஓகே, பிரைட்டனோட ஃபிக்சர் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் they are playing Southampton away at St. Mary's. Southampton பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து 1-3 தோத்தானுங்க டு Bournemouth-ஓட தோக்கத்துல there is no shame, as we all know. Bournemouth are a very very good team. அந்த கேம்ல என்ன ஷாக்கிங்னா, ஐ திங்க் Southampton ஒரு கோல் அடிச்சது தான் கொஞ்சம் ஷாக்கிங் இருந்தது. எங்கடா கம்பேக்லாம் குத்துருவாங்களோன்னு யோசிச்சேன். பட் இல்லை, Bournemouth went for the 3rd goal and saw the game out. ஸோ அந்த கேம்க்கு ஏதோ ஆட் பண்ணுறதுக்கு எதாவது இருக்கா அஜய்? ஒன்றும் இல்லை, அவங்களோட ஃபார்வர்ட் லைன் வந்து எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குன்னு நம்ம எவ்வளோ தடவை சொன்னாங்களுமே வந்து நாட் அன் ஈவன் லிவர்பூல் இஸ் நாட் மெனசிங்டா. அந்த ஒரு எனக்கு உண்மையாகவே நான் அந்த போர்ன்மவுத் கேம்குள்ளே போகும்போதும் நான் நினச்சேன், இன்னைக்கு அடி செம்ம அடி வாங்க போகிறோம் நாங்கள். நம்ம ஒரு மிஸ் பாஸ் போட்டால் முடிச்சிருவாங்க, முடிச்சிருவானுங்க அப்படியே.
அக்ரெசிவ் ஃபிசிக்கலாக இருக்காங்க. யூ கான்ட் லைக் என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து உங்களை புலி பண்ணுறோம்ல ஆர்சனலை, ரைட்? அதெல்லாம் வந்து அவங்க கூட அந்த பருப்பெல்லாம் அவங்களோட வேகவே வருது. ஏன்னா தேர் ஆல் வெரி ஃபிசிக்கல். கர்கேஸ் வந்து ஒரு 8 பேரை அவனே வந்து அடிப்பான். அவன் லெஃப்ட் பேக் இல்ல, அந்த லெஃப்ட் சேனல்ல பாத்துருவான்னு நினைக்கிறான் அவன். டிஃபென்ஸ் அட்டாக் ரெண்டுமே சீரியஸா. ஸோ வந்து அவங்க வந்து தே ஹேவ் ஃபிளேர், தே ஹேவ் குவாலிட்டி. இன்னொரு அவனுக்கு இன்னொரு அடுத்த லெவல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நீ கொடுத்தேன்னா Ireola will do wonders. But you know that's not going to happen for the size of that club. Ancelotti replacements la இல்ல அதுதான் நான் சொல்றேன்ல. I think Bournemouth as a club cannot facilitate for Ireola. I think அதனாலவே Ireola வந்து he will leave and go to do better things. No, but நீ இத சொல்ற மச்சான், நீ ஆக்சுவலா பார்த்தனா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க, இன்னொரு 5 yearsல we want to be a regular European League club. அப்போ வந்து people said என்ன இது ஓகே, நீ ஏதாவது ஆசைப்பட மேபி once or twice you will finish. பட் இந்த சீசன் அவங்க ஆடுறத பார்த்துட்டு நம்ம எல்லாருமே இப்ப கேட்டோன்னு வச்சுக்கோ, யா பாசிபிள்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பேஸ் ஆஃப் 7 monthsல இஸ் சேஞ்ச் தட் பர்செப்ஷன் ஆஃப் Bournemouth. You're right. All of those players will be coveted by other teams. Hoyson இருக்கட்டும், ஜபர்னியா இருக்கட்டும், கெர்கேஸா இருக்கட்டும், செமென்யோ, ஒட்டாரா, எல்லாருமே ஒரு என்ன சொல்றது 50 கிளைவர்ட்ட மறந்துட்டோமே. கிளைவர்ட், ரைட், டவர்னியர் வந்து. ஸோ ஐ திங்க் அந்த டீம் வந்து இந்த லீட்ஸ் யுனைடெட் மாதிரி அந்த 2001ல வந்து எல்லாரும் தூக்கிட்டு போனாங்க, அந்த மாதிரி ஆயிடும். இல்ல என்ன ப்ராப்ளம்னா ஜே, பர்ன்மத் இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, ஆன் த பிட்ச் ஓகே ஃபைன், ஐ கெட் இட், சூப்பரா ஆடுவாங்க. ஆஃப் த பிட்ச் தேர் ஸ்டில் அ வெரி ஸ்மால் கிளப், அண்ட் ஐ டோன்ட் மீன் திஸ் இன் அ வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் வே அட் ஆல். It goes from the stadium to your sponsorship deals to everything la. You have to be able to have something. So and the off the pitch la neenga invest pannina da one of the smallest in the league la. Yeah. Stadium. Yeah. Hardly 20,000 fans in nenikiren. Correct. Very very small Vitality Stadium la. So I think the owners maybe andha mari vishayathula வந்து they should concentrate, you know, like அந்த academy system ஆ இருக்கட்டும், இல்லனா like trying to expand the stadium. தெரியல, obviously there is code and everything in UK. சும்மா விட மாட்டானுங்களே ஸ்டேடியம் எக்ஸ்பான்ஷன்லாம், அது ஒரு தலைவலி. ஸோ அதான் நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டீம் வந்து will become a feeder மாதிரி ஆயிடும். You won't see them hit the next level. Unfortunately, I don't think you'll see them hit the next level. அதுதான் ப்ராப்ளம். So that's the thing. So coming back to இந்த வாரம் கேம், நம்ம இது சவுத்ஆம்ப்டன் vs பிரைட்டன் ஈஸி வின் தான் சொல்ல போகிறோம் நம்ம ரெண்டு பேருமே. ஸ்கோர்லேருந்து தான் வந்து கன்ஃபியூஷன். ஐ திங்க் ஐல் சே க்ளீன் ஷீட் ஃபார் பிரைட்டன். ஐல் சே 2-0 to Brighton. I want to say it will be 4-1 to Brighton. Nice, I like it. ரொம்ப டேரிங்கா 4-1. Nice, good. Chelsea on the other hand are playing Aston Villa away. Aston Villa தான் நம்ம பேசணுமே இன்னைக்கு. 2-2 draw against Liverpool. முதல் கோல் வந்து அல்வா குத்தா மாதிரி குத்தான் கோல். அந்த ஆலெக்ஸ் கார்சியாவா, அவன் லெஃப்ட் பேக் எவனோ ஒருத்தன். எப்படா இந்த மாதிரி, நான் தான் யோசிச்சேன். இந்த பேடி பவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தானுங்க, ஊனா எமரி மூஞ்சி வச்சு கேப்ஷன்ல, ஐ எம் நாட் டூயிங் ஆர்சனல் எனி ஃபேவர்ஸ். டே அதே தாண்டா பண்ணுகிறேன்னு யோசிச்சேன் நான். ஸோ பார்த்தா ஐ மீன் தே கேவ் அ கம்பேக். டீலமென்ஸ் அண்ட் வாட்கின்ஸ் வந்து கோல் அடிச்சானுங்க. அண்ட் நம்ம பேசின மாதிரி ட்ரெண்ட் வந்து ஒரு கோல் அடிச்சான் செகண்ட் ஹாஃப்ல. தே கூட ஒன் த கேம் லிவர்பூல், பட் ட்ரா நல்ல வேலை. ஆஸ்டன் வில்லா ஹோஸ்டிங் செல்சி. I don't know how good of a record Aston Villa have against Chelsea, because I think Villa Parkல ஓகே ஓரளவுக்கு. ஐ திங்க் மேபி ஆக்சுவலாக இல்லை, எனக்கு லாஸ்ட்டாக வில்லா எப்போ செல்சி அடிச்சாங்களே எனக்கு தெரியல. 2023 அடிச்சுக்கிறாங்க ஒரு வாட்டி ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில். பட் போன வருஷம் 2-2 ட்ரா அட் வில்லா பார்க். அண்ட் இந்த வருஷம் ஆல்ரெடி தோத்துட்டானுங்க, 3-0 தோத்துட்டானுங்க அகேன்ஸ்ட் செல்சி. பட் ஐ திங்க் திஸ் செல்சி இஸ் கெட்டபிள் அஜய். ஐ திங்க் வில்லா இந்த டிஃபென்ஸ் இருக்குல்ல, செல்சியோட டிஃபென்ஸ் is so poor, right? So Aston Villa were supposedly struggling in December. Yeah, in the game ஜெயிச்சாங்கன்னா they'll only be 1 point away from Chelsea. Yeah, right.
And back in the top 4 race again. Correct. So, and they made some shrewd signings in the இது அசென்ஷியோ பார்த்தனா அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் ஆடும்போது வந்து சூப்பரா ஆடுனான்டா. இன்னைக்கு அவன் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணாங்க கரெக்டா அவன் வந்து ஃபினிஷ் ஆகல. பட் இதுக்கு முன்னாடி கேம் வந்து they brought him on against Ipswich. ரைட். செம்மையா ஆடினான். ராஷ்வர்டுமே ஒரு அளவுக்கு டீசெண்டா ஆடினான் அந்த கேம். சோ பட் அந்த கேம்ல சாரி டு கட் யூ ஆஃப், I was disappointed Ajay that அந்த கேம் Ipswich ஓட 1-1 draw, especially Ipswich red card in the first half. அது ஏன் கேபிட்டலைஸ் பண்ண முடியல உங்களால? ஏன்னா Ipswich played them to a T. நல்லா வந்து they had 7 people behind the ball. Okay. Like Delap literally 3 பேர் மேன் ஹேண்டில் பண்ணான். கரெக்ட். பட் ஹோம்ல இருக்கிறீங்க, யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு கோ ஃபார் த ஜகுலர் ன்னு சொல்லிக்கலாம்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். 100% they should have. பட் ஆனா இல்ல என்ன பாயிண்ட்னா அந்த இப்ஸ்விச்சுக்கும் ஒரு கிரெடிட் கொடுக்கணும்ல. they played very well. so அதனால தான் வந்து they stayed in the game. and yeah, so Villa பொறுத்த வரைக்கும் against Chelsea will concede chances, Villa will score. right. and Villa அவ்வளோ chances concede பண்ணுவாங்களா at home அப்படின்னு எனக்கு தெரியல. so I want to say Villa will probably win 2-1 against Chelsea. Okay. I think I am going with the same score as well. I think 2-1. I'll say 2-0 to Chelsea. Villa actually. I'll say 2-0 to Villa. I think Chelsea might even struggle to score a goal at the rate they are. கடைசி ரெண்டு கேம் வந்து கோல் கூட அடிக்கல. So I'll say yeah, maybe Villa will win with a clean sheet in தோணுது. But yeah, I mean we'll see what happens. Chelsea அதாவது டாப் 4 aspirationsலாம் இருந்தா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரிசல்ட் தேவை. அட்லீஸ்ட் ஒரு டிரா ஆகுது தேவை. பட் லாஸ் will see them fall behind the pack. அதான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம பர்ன்மத் பற்றி பேசணும்ல. ஸோ பர்ன்மத் ஆர் பிளேயிங் வுல்வ்ஸ் திஸ் வீக்கெண்ட். பட் அந்த கேம் போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக லிவர்பூல் போன வாரம் தடுமாறினாங்க கடைசி 10 minutesல. கூனியா சரியான கோல், பை த வே, பியூட்டிஃபுல் கோல். அவன் பாத்தியா they switched him to a floater 8. yeah ரோலுக்கு கொண்டாந்தாங்க. yeah மச்சான் அவன் பிரஸ் பண்றான், கிரியேட்டிவா இருக்கான், டிசிஷன் மேக்கிங், he is bringing others into play. yeah he's a superb footballer. From a footballing aspect, no, if you like football, right, you love to see him play. அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். and the goal was beautiful too, left footed. செம்ம ஃபினிஷ். அவங்க வந்து அந்த புது பிளேயர் கொண்டு வந்தாங்க. அவன் மாத்திரம் கரெக்டா இன்னும் கொஞ்சம் கம்போஷர் காமிச்சிருந்தானா ஈக்குவலைஸ் பண்ணிருக்கலாம் லிவர்பூலோட. கரெக்ட். பட் ஆல் திங்ஸ் செட், இந்த கேம்ல இந்த பவுன்மத்தோட செம்மையா வாங்க போறாங்க. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் விட்டோர் பெரேரா வந்ததுக்கப்புறம் கூட டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கு. நம்ம வந்து வாட்டரை பத்தி சொன்னோம்ல, டிஃபென்ஸ் கூட இல்ல, கோல் கீப்பர் கூட அப்பப்போ காமெடி பண்ணிடுறான் ஜோசேஸா. ஆமா. ஸோ அதெல்லாம் பார்த்தேன்னா வந்து இந்த பவுன்மத் டீம் அந்த ஒரு பேக் ஆஃப் வுல்ஸ் மாதிரி இதை சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அடி ஷாட் எங்க இல்லாம அடிப்பாங்க. சரியா? சீரியஸா. ஸோ ஐ திங்க் இந்த கேம் they will concede for sure. So I think it will be a 3-1 again. Okay. I'll say Bournemouth. Yeah, I'll say the same scoreline, Ajay. I'll say 3-1 to Bournemouth as well. Actually, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்ல 2-1. I'll say 2-1 to Bournemouth. I think they might க்ளோஸாக தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது இந்த கேம். I'll say 2-1 to Bournemouth. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த கேம் வந்து இப்ஸ்விச் வர்சஸ் ஸ்பர்ஸ். பார்க்கறதுக்கு முன்னால இப்ஸ்விச் பற்றி பேசிட்டோம். தோத்துறானுங்க வில்லா கூட 1-1. சாரி, தோத்துறானுங்க, ட்ரா, வெரி வெல் ஃபாட் ட்ரா தான் அது. ஸ்பர்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் 1-0 வின் அகேன்ஸ்ட் மேன்செஸ்டர் யுனைடெட். நம்பால் வேற கோல் அடிச்சுட்டு ஷுஷ்ன்னு வேற சொல்லிக்கிறான் ராய்கினிட்ட. இல்லை, இதில் என்ன காமெடினா, இவன் வந்து ஒரு கிளப் லெஜெண்டை வந்து ஹூஸ் அச்சீவ்ட் எவ்ரி திங், அவனை வந்து கலாய்க்கலாம், அஸ் இன் ஷஷ் பண்ணலாம். மைல்ஸ் லூயிஸ் கெல்லி வந்து ஒரு பிளேயர் ஆக்டிவா இருக்கிற பிளேயரோட செலிப்ரேஷன் பண்ணா பயங்கரமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. ஸோ எனக்கு இந்த லாஜிக் தான் புரியல எனக்கு. எல்லாமே அஜெண்டா தான் மச்சான். கரெக்ட். I don't have a problem by the way with James Maddison doing that. You are free to do whatever you can. Correct. And to be honest, அந்த கேம் பார்த்தேன்னா வந்து 1-1ன்றது வந்து ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்றது, 1-0ன்றது வந்து ஒரு மிஸ்கைடட் ரிசல்ட்டாக தான் தோணுது.
ஏன்னா it could have been a 3-1 for Manchester United. It could have been a 2-0 to Spurs. Yeah, It could have been a 3-1 to Spurs. It could have been a 2-2 draw. என்ன ரிசல்ட் வேணா absolutely. பாசிபிள். ஆமா, அந்த கார்னாச்சோ அந்த ஷாட் இஸ் ரோ ஜெட்க்கு அடிக்கிறது பதில் அது கோல் அடிச்சிருந்தா it could have changed the game completely. 100%. And the keepers kept them in the game. Right? And நீ பார்த்த keepers and the strikers kept them in the game. Yeah. ஏன்னா கோல் அடிக்காம வந்து they were keeping both teams in the இது comfortably they could have என்ன சொல்றது Spurs could have seen it through, but கஷ்டப்பட்டு they got over the line. Yeah. And இங்க தான் ஸ்பர்ஸ் நாட் ஆன் பேப்பர் வெரி ஃபேவரபிள் ஃபிக்சர் சொல்லிக்கலாம். they're going to Portman Road away, Ipswich Town, but I really don't know what to say with Spurs. அஜய், எனக்கு சீரியஸாக ப்ரெடிக்ட் பண்ண தெரில எனக்கு ஸ்பர்ஸோட ஃபிக்சர்ஸ்லாம். பிகாஸ் ஸ்பர்ஸ் வந்து இப்போ எப்படியோ 12th வந்துட்டானுங்க. பட் கடைசி 5 கேம் பார்த்தீங்கன்னா லைக் மான்செஸ்டர் யுனைடெட் அடிச்சானுங்க, நடுவில் ஃப்ரீகிஷா பிரென்ட்ஃபோர்ட் அடிச்சானுங்க ப்ரோ 2-0 ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம்ல. கேம் வந்து பயங்கர டிஃபென்சிவா ஆடி they played well. Yeah. So I think எனக்கு என்னன்னா Ipswich இந்த கேம் ஜெயிச்சாங்கன்னா they will crawl out of the relegation spots. And it's a game which they can get at Spurs as well. And Delap மாதிரி ஒரு ஆளு one chance or 2 chances is a goal. Correct. And he will irritate the centre backs as well. Correct. Physically இருப்பான். He'll get in their faces. So and அவன் பேர் என்ன இந்த இதுல இருந்து போனானே செல்சில இருந்து ஆஸ்டன் வில்லா Hutchinson, Omari Hutchinson, right? Hutchinson is also very good da. எங்க அகாடமி பையன் தான் ஆக்சுவலா அவன். ஓ அப்படியே ஹேலண்ட் அவன். So he's done the full இது what do you call it, North London to Midlands to correct, full Judas. ஆமா. But ஆனா சமால் மச்சான். So I think Spurs are there for the taking, but equally are Ipswich ன்னு தோணுது. So I think it will be a draw. So it will probably be a 1-1 draw or a 2-2 draw ன்னு தோணுது. Draw, okay. நானும் ஆக்சுவலா I'll say 1-1 சொல்லிக்கிறேன். பிகாஸ் தெரியல, ஐ டோன்ட் திங்க் மினரல்ஸ் இல்லை இன்னும் இப்ஸ்விச்சுக்கு வின்லாம் வரத்துக்கு அவ்வளோ மினரல்ஸ் இல்லை. ஸோ ஐ திங்க் அதனாலே வந்து நானும் ட்ரா சொல்லிடுறேன். ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் புல்ஸ்க்கு உண்டான அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் will happen. ஓகே, யா, இட் பி கிரேசி தோ. ரெலகேஷன் இஸ் ஐ திங்க் ஒன் டீம் ஒன்லி இஸ் கன்ஃபர்ம்ட் ரெலகேட்டட்னு தோணுதில்ல. ஐ திங்க் சவுத்ஆம்ப்டன் தான் கன்ஃபர்ம்டுன்னு சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு. லெஸ்டர் கூட I'll say 75% chance they're going to get relegated, but ஹோப்பியம்ல இருப்பானுங்க தெரியல. I'm not sure about the 18th place team as of now. So let's see what happens. Manchester United இப்ப தான் பேசணும், தோத்துட்டானுங்க 1-0. நம்பால் வேற கேம் முடிஞ்ச வருமா I have a very difficult job ன்னு சொல்லிக்கிறான். நம்மலாம் நம்ம வேலையில சொல்ல முடியுமா அஜய்? அதெல்லாம் எனக்கு வேலைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னை விட்டுருங்க, வேலை கொடுக்காதீங்க. விட்டுருங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இதுக்கு வந்து அடுத்த சீசனுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 300 மில்லியன் கொடுங்க. பட் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் மச்சான். பார்த்தே வச்சுக்கோ, அவன் வந்து இந்த இவன் Who said it was easy? Who said it was going to be easy? நாச்சோ கிட்ட டே நீ என்ன சொல்றது, நீ வந்து லைனை பிரேக் பண்ணாத அவன் அப்படியே கத்துறான். உனக்கு தெரியுது அப்படியே அவன் வந்து அந்த டச் லைன்ல இருந்து உயிரை விட்டுருவான் போல இருக்கு. இவங்களுக்கு ஃபுட்பால் சொல்லி கொடுக்கறது இல்ல. பட் யா, ஐ திங்க் இட்ஸ் என்ன சொல்றது, 20 வருஷமா by all means they were winning. Not necessarily always the right ways in which they were winning. Right? They had referees in their pocket, they had the media in their pocket, they had the entire league worked for them. Right? League worked for them. இப்போ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இஸ் ஃபாலோயிங்ன்றது வந்து everybody celebrates. Right? I think நான் தான் இன்னொரு பாட்காஸ்ட்ல I have 0 ounce of remorse that they are struggling. ப்ரோ, நம்மளுக்குலாம் சான்ஸே இல்லை, வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே த வேர்ட் என்ஜாயிங் because I shouldn't say that on camera. I can't say it out. அதுதான். So yeah, see, இப்போ யுனைடெட் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தேன், டெட்ல வர பயங்கரமா இருக்கு. There's a lot of debt in the club. They had to pay.
they paid 5.5 million to get அவன் பேர் என்ன ஆஷ்வர்த் ஃப்ரம் our ஆஷ்வத் club to the உங்க கிளப். கார்டனிங் பிரேக் பண்றதுக்கு 5.5 கட்டினாங்க. ரைட், அதுக்கப்புறம் அவங்கிட்ட 4.1 டு பிரேக் இஸ் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் டென்ஹாக வெளில போறதுக்கு பிளஸ் இவனை கூப்பிட்டு 22 மில்லியன். எவ்வளவு போரான ஒரு Yeah. டிசிஷன் And மேக்கிங். the worst part is the people இந்த நல்லா வேலை செய்யறவங்க ஆளுங்கலாம் இந்த டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸ்லாம் மேன்செஸ்டர் யுனைடெட்ல அவனுங்களுக்குலாம் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்மஸ் பார்ட்டியை கேன்சல் பண்ணிக்கிறான், ரிடன்டன்சிஸ் பண்ணிக்கிறான். ஸோ யூ வில் ஒன்லி கிரியேட் மோர் டிவைட். Yeah, negativity is just kind of breeding negativity. And the stadium is pouring. And there are rats on the pitch, off the pitch. ரெண்டும். சரியா? Listen. Long may it continue. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். I said it. ஸோ அதுதான் பாப்போம் என்ன நடக்குதுன்னு மேன்செஸ்டர் யுனைடெட். பட் மேன்செஸ்டர் யுனைடெட் கோயிங் டு குடிசன் இப்போதான் பேசணும். லிவர்பூலோட 2-2 ட்ரா. லிசன், Merseyside எந்த கிளப் போனாலும் if they are up for it you can't do anything, man. Like I've seen it with Everton as well. சில டைம்லாம் exactly they say Anfield is loud. Bloody Goodison is as loud as Anfield or even louder. They have a very very good what do you say fan base, Everton. And people forget Everton வந்து ஒரு பெரிய club actually. Like மறந்துடுறானுங்க நிறைய பேர் Everton பத்தி. But I think it will be a very game ஜெயிச்சாங்கன்னா Everton, they will go above Spurs to 12. Crazy. Right, 5 weeks ago they were struggling in the bottom. Right, Yeah. they were in the relegation what do you call it, race. So எனக்கு என்னமோ எவர்டன் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. So they will win 2-1 against Manchester United. இந்த கேம்ல தான் போன வருஷம் கர்னாச்சோ வந்து அந்த பைசைக்கிள் கோல் வர அச்சான். எனக்கு தெரியல, எனக்கு இந்த இன்னும் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் அந்த ஹேங் ஓவர்ல இருக்கிறான் பையன். மை காட், எனக்கு வின்னு சொல்றதுக்கு ஆசையா இருக்கு அஜய். பட் டிரான்னு தோணுது இந்த கேம் டிரா ஆயிடும் தோணுதுங்க எனக்கு. 1-1 டிரா சொல்றேன். I'll say 1-1. But I think definitely David Moyes will want to get one over Manchester United. அந்த காண்ட்லாம் கண்டிப்பா இருக்கும் நம்ம ஆள்கிட்ட. So yeah, I'll say 1-1. I'll stick to 1-1. I think, I don't know, hopefully Everton win, but yeah, I'll stick to 1-1. அடுத்தது வந்து I think நம்ம எல்லாமே பார்த்துட்டோமா? Wow. Okay. Yeah, you're right, Ajay. எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் கேம்ஸ் பார்த்துட்டோம். ப்ரிவ்யூ ரிவ்யூ, குட் ஃபிக்ஸ்சர்ஸ். பயங்கரமா வந்துட்டே இருக்கும் இப்போ ஃபிக்ஸ்சர்ஸ். இப்போ உங்களுக்கே வந்து ஐ திங்க் யூ பிளே லிவர்பூல் ட்வைஸ் பிஃபோர் லிவர்பூல் ட்வைஸ் யூ பிளே இன் த நெக்ஸ்ட் 4 games அந்த லீடிங் அப் டு த Carabao Cup final. So it's going to be interesting, man. Yeah, it's going to be a very crucial 28-day period in our entire lifetime. Yeah. Oh my gosh. Crazy. I mean, எனக்கு வந்து தெரியல, but for you, yes, for as a Geordie, as a Newcastle fan, as a Toon. அன்னைக்கு மாத்திரம் hopefully there are tickets left for us to go to Wembley. நீங்க மட்டும் அங்க போயிட்டு வெம்பிலில மேட்சை பார்த்து நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நான் அடுத்த ஒரு 10 நாளைக்கு லீவ் போட்டு பார்த்து உட்காந்துருப்பேன். யா எக்ஸாக்ட்லி. சட்டை பேண்ட் எல்லாம் கழட்டிடுவானுங்க ஸ்டேடியம்ல. உனக்கவே நான் சட்டை கட்டிட்டேன் மச்சான் ஆல்மோஸ்ட். ஸோ அதுதான் கரெக்ட். பாப்போம் என்ன நடக்குது. இட்ஸ் கோன் பி வைல்ட். பட் யா, அதோட ஐ திங்க் எல்லாம் முடிச்சிட்டோம் அஜய். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோப்ஃபுல்லி நோ ரெஃபரி கான்ட்ரவர்சி, மேன். இன்னைக்கு கூட நேத்தி ஹவர்ட் வேற பேசினா அந்த ஜஸ்டிஃபை வேற பண்ணுகிறான் இந்த மொட்டை மண்டை அந்த மைல்ஸ் லூயிஸ் கெல்லியோட ரெட் கார்டு பத்தி. ஸோ that shows the worst show ever. You're never going to get a straight answer from Michael Owen. எப்பாடே அவன் பேசினாலே எனக்கு கடுப்பான், டிவி ஆஃப் பண்ணுவான். அந்த மாதிரி ஆள் அவன் வந்து எங்களுக்கு கேப்டன் பண்ணும்போதே எனக்கு அப்படிதான். Correct. And plus he has a bad him and Shearer don't get along either, so you got that's even more. He was a rat. Yeah, exactly. Last 2-3 games he didn't play for us because he was trying to protect himself for a move to Stoke or something. No, to United. Fuck. Yeah, I remember that. Wow.
கரெக்ட் யா மைக்கேல் ஓவன் டெஃபினெட்லி ரேட் தான், அதெல்லாம் தப்பே இல்லை. But yeah, like I said, hopefully no refereeing decision controversies. Hopefully everything is good. And Ajay, always a pleasure, bro, having you on the show. Likewise, Macha. Yeah, so பாப்போம், நம்ம ரெண்டு பேர் டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். So let's see what happens. And மக்களே, thank you so much for liking our videos. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. அஜயை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸ்ல. Quick shout out, I think we have revived our Madras Magpies account. Okay. We had it for 10 years, of 12 years now. ரொம்ப நாள் கழிச்சு we just thought, okay, எல்லாருக்கும் எனர்ஜி இருக்கு, let's revive it. Madras Magpies on Twitter, please follow if you guys like it. Yeah, so நான் போடுறேன் அஜய், I'll put it on the description as well. But yeah, அஜய் சொன்ன மாதிரி Tamil speaking Newcastle fans, or doesn't matter, any Newcastle fan, please go follow them. And Ajay already, you know, as it is, நம்பால் வந்து செலிபிரிட்டி தான், செலிபிரிட்டி நியூகாசில் ஃபேன் தான். நம்பால் வந்து ஷேரரோடலாம் பேசிக்கிறாரு. ஸோ அஜய் வந்து நம்மளோட இன்ஹவுஸ் செலிபிரிட்டி அஜய். ஸோ give him a follow as well at ajaw at X, ட்விட்டர்னு வருது, பட் X. So yeah, Ajay, pleasure bro, take care. Likewise, man. All right, see you guys next week. Bye bye.